வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் சாப்டர் 1 இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர், அதில் பார்ட் 6 ஆறாவது வீடியோ. ஆல்ரெடி 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட கண்டினியூவேஷன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்டிங் ஆஃப் எ கம்ப்யூட்டர். பூட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான ப்ராசஸ். இன்னும் கிளியராக சொல்ல போகணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ண உடனே இட் டேக்ஸ் சம் டைம், இல்லையா? உடனே ஆன் ஆகாது. இப்போ நம்ம அதர் டிவைசஸ்லாம் நம்ம சுவிட்ச் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ரெடியாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் இந்த லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர், ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற டிவைசஸ் எதுவுமே நீங்கள் ஆன் பண்ண உடனே அடுத்த செகண்ட் அது ரெடி ஆகாது. அது என்ன ஆகும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது லோட் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கு, ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ என்ன சார் நடக்கும் அந்த டைமில்? என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் நடக்கிற ஒர்க்குக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிவைஸ் பூட் ஆனதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் பூட்டிங். சரி சார், பூட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் டைம் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு. அப்படி என்ன தான் நடக்குது அந்த டைமில்? ஸோ ஒரு கம்ப்யூட்டரை நம்ம பவர் பட்டனை ஆன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் அது சம் ப்ராசஸ்லாம் நடக்கும். நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். கொஞ்சம் அது இதுன்னு லோட் ஆகிட்டுருக்கும் ஸ்க்ரீனில், அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டேஜில் அது ஆன் ஆகிட்டு ஓகே ரெடியாக ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாக வந்து நிற்கும். ஸோ அந்த இன்பிட்வீன் த டியூரேஷனில் என்ன நடக்குது ஸோ அப்படிங்கிறத ப்ராசஸ்க்கு தான் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு, when a computer is switched on, there is no information in its RAM. ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஒரு விஷயம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டீச் பண்ணும்போது 4 யூனிட் பற்றி சொன்னேன். இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெமரி யூனிட், தென் அவுட்புட் யூனிட். இந்த 4 யூனிட்டும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதில் மெமரி யூனிட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்த்தோம். ஒன்று ப்ரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. இந்த ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாகவே படிச்சிருந்தோம். ப்ரைமரி மெமரிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மெமரி. இந்த செகண்டரி மெமரி அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மெமரி. தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது செகண்டரி மெமரி, சரிங்களா? ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது எசென்சியல் மெமரி, ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எசென்சியல் மெமரி. அடுத்தது இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் இருக்கிற ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு டிவைசஸ் தான் நம்ம ஹியூமன் கொடுக்குற ஒரு ஒர்க்கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கம்ப்யூட்டரை செயல்படுத்தும். ஸோ அந்த ப்ராசஸர் அப்படிங்கிற டிவைஸ், சரிங்களா? இந்த ப்ராசஸர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எங்கேருந்து ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரம் த ப்ரைமரி மெமரி. ஒரு கம்ப்யூட்டரை நம்ம இந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னு அதுக்கு நம்ம ஒரு ஒர்க் அலாட் பண்ணுறோம் அப்படின்னா, த்ரூ இன்புட் டிவைசஸ் மூலிமா ஸோ அந்த ப்ராசஸ்க்கு தேவையான டேட்டாவையும் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அந்த டேட்டாவை அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம த்ரூ இன்புட் டிவைசஸ் மூலிமா கம்ப்யூட்டர்கிட்ட கொடுப்போம். அந்த கம்ப்யூட்டர்கிட்ட கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா கோயிங் டு பி ஸ்டோர்ட் இன் தி ப்ரைமரி மெமரி. அதாவது ப்ரைமரி மெமரி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அந்த ரேமில் தான் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனும் டேட்டாவும் போய் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் எப்போது இந்த ப்ராசஸை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அப்போ இந்த ப்ராசஸிங் யூனிட் ப்ராசஸர் என்ன பண்ணும், டேக்ஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த மெயின் மெமரி.
அந்த மெயின் மெமரியிலேருந்து அது ஃபெட்ச் பண்ணி எடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கங்கிறது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸை அது எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ரிசல்ட் டேட்டாவை திரும்ப மெயின் மெமரிக்கிட்ட கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த மெயின் மெமரியில் இருக்கிற டேட்டா த்ரூ த அவுட்புட் டிவைசஸ் மூலிமா ரிசல்ட்டாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் கம்ப்யூட்டரில் நடக்கும். சரி, இது ப்ராசஸிங் பற்றி நம்ம சொல்லுவோம். இப்போது அந்த ரேம் பற்றி நம்ம நிறையா சொல்லியிருப்போம். இந்த ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது ரேம். இந்த ரேமோட நேச்சர் என்ன அப்படின்னா வாலட்டைல் அப்படின்னு சொல்லியிருப்போம். வாலட்டைல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே, அதாவது பவர் கனெக்ஷன் கட் ஆன உடனே அந்த மெமரிக்குள்ளே இருக்கிற ஆல் த டேட்டாஸ் கோயிங் டு பி எரேஸ்டு. இது நேச்சர் ஆஃப் ரேம். சரிங்களா? எந்த ஒரு டேட்டாவையும் பவர் இல்லாத டைமில் ரேமில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் ஆகிடும். சரிங்களா? அப்போது நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி சார் டேட்டாஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா யூஸிங் த செகண்டரி மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, ஃப்ளாப்பி டிஸ்க்கு, சிடி, மெமரி கார்டு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அல்லது இன்டர்னல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைசஸில் தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போது டேட்டாவை நம்மளோட டேட்டாஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது இல்லாத சம் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம். சரிங்களா? இப்போ கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா செகண்டரி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஓஎஸ் அண்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே செகண்டரி மெமரி, அதாவது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் கம்ப்யூட்டர் ஆன் ஆன உடனே எங்கே வரணும் அப்படின்னா ப்ரைமரி மெமரிக்கு வரணும். ஏன்னா ப்ரைமரி மெமரியில் ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் லோட் ஆனால் தான் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், எனேபிள் ஆகி அதோட ஃபங்க்ஷனை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டைம் நம்ம கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும் போதும் ரேம் அப்படிங்கிற ப்ரைமரி மெமரி எம்டியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. when a computer is switched on there is no information in its RAM. at the same time in ROM அப்படின்னு ஒரு மெமரி இருக்குது, ரீட் ஒன்லி மெமரி. இது ஒரு சின்ன சிப். இது என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்ம மதர் போர்டில் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரோம் சிப்புக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா தி ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் கால்டு போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வில் பி எக்ஸிக்யூட் ஃபஸ்ட். அதாவது போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை ரோம் சிப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக சார் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டரை ஆன் பண்ண உடனே இந்த ப்ராசஸர் என்ன பண்ணும்? ஒரு ஒர்க்கை பண்ணணும். என்ன பண்ணணும்? பூட்டிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பண்ணணும். அப்போ பூட்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஒர்க்கு தானே, அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தானே. அப்போ அந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக செகண்டரி மெமரியில் டைரெக்டாக போய் ஒரு ப்ரோக்ராமை ப்ராசஸிங் யூனிட்டால் ஃபெட்ச் பண்ண முடியாது. ஸோ ப்ரைமரி மெமரியில் இருந்து தான் டேட்டாவை ஃபெட்ச் பண்ண முடியும். ஆனால் ப்ரைமரி மெமரியான ரேம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது எப்படி இருக்கும்? எம்டியாக இருக்கும். அப்போது இந்த பூட் பண்ணுறதுக்குண்டான ப்ரோக்ராம் கோடிங் எங்கே இருக்கும் அப்படின்னா ரோம் அப்படிங்கிற ஒரு சிப்பில் அவங்க லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரோம் சிப்பில் இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கும். எது? போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மட்டும்தான் அதில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை ஃபஸ்ட் நீங்கள் பவர் பட்டனை ஆன் பண்ண உடனே முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரோம் சிப் எனேபிள் ஆகி இந்த ப்ராசஸர் டைரெக்டாக ரோம் சிப்பில் இருக்கிற அந்த போஸ்ட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். கம்ப்யூட்டரில் இது தான் ஃபஸ்ட்டு நடக்கும். போஸ்ட் ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அது என்ன சார் போஸ்ட் அப்படின்னு சொன்னால் திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ் இப் தி டிவைசஸ் like RAM, keyboard, etc. are connected properly and ready to operate. இந்த ப்ரோக்ராமோட மெயின் ஒர்க்கே செக் பண்ணுற ஒர்க்கு தான். என்ன செக் பண்ணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற டிவைஸில் கனெக்ட் ஆகியிருக்கிற ரேமு, கீபோர்டு, மவுஸு, மானிட்டர், பிரிண்டர், இந்த மாதிரி நம்ம என்னென்ன டிவைசஸ் எல்லாம்
கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லா டிவைஸஸும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒர்க்கு தான் இந்த போஸ்ட்டோட ஒர்க். சரிங்களா? அது செக் பண்ணிவிட்டு எல்லா டிவைஸஸும் ப்ராப்பராக கனெக்ஷனில் இருக்குது, எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படி இருந்தால் உடனே என்ன பண்ணும், அது சிக்னலை ப்ராசஸர் யூனிட்டுக்கு அனுப்பும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த டிவைஸஸ் ஆர் ப்ராப்பர்லி கனெக்டட் அண்ட் ரெடி டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ போஸ்ட்டோட ஒர்க் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது என்ன சார் நடக்கும்? இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் தி BIOS பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். இப்போ போஸ்ட் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகி எல்லா டிவைஸஸும் ரெடியாக இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும்? BIOS ஒர்க் நடக்கும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஒர்க்கு, அது ஒரு ப்ரோக்ராம், அது நடக்கும். அது என்ன அப்படின்னா இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் இதுக்கிட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு அந்தந்த டிவைசஸ் ப்ராப்பராக ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுற ஒர்க் இதுதான் BIOS அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஒர்க்குக்கு பேர் தான் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த இன்பிட்வீன் டைம், இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகி நிற்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த டைம் டியூரேஷனில் இந்த ஒர்க்கு தான் உள்ளே நடந்துகிட்ருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் இன்சைட் த கம்ப்யூட்டரில் இது தான் நடக்கும். என்ன நடக்கும்? பவர் ஆன் பண்ண உடனே ரோம் சிப்பில் இருக்கிற போஸ்ட் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். போஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் BIOS ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்து என்ன சார் நடக்கும்? தேராஃப்டர் a program called bootstrap loader transfer OS from hard disk into main memory. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான சாஃப்ட்வேர் யார்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இன்டர்மீடியேட்டர் பிட்வீன் யூசர் அண்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற யூசருக்கும் இடையில ஒரு இன்டர்மீடியேட்டராக ஒர்க் ஆகிற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் எங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்? நம்ம செகண்டரி மெமரியில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ஹார்ட் டிஸ்க்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்போது இந்த ப்ராசஸர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்? டிவைசஸ் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அடுத்தது இன்புட் அவுட்புட் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் மூணாவது ஒர்க்காக என்ன பண்ணும்? ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபைல்ஸ் எல்லாம் ப்ரைமரி மெமரிக்கு காப்பி பண்ணி மூவ் பண்ணும். இங்கேருந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எனேபிள் பண்ணும். இந்த ஒர்க்கு என்ன அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செகண்டரி மெமரியிலேருந்து ப்ரைமரி மெமரிக்கு மூவ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நவ் த OS கெட்ஸ் லோடட். அது விண்டோஸ், லினக்ஸ், இப்போ மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் ஃபோன் வந்து iOS, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OS எல்லாமே லோட் ஆயிரும் அண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் அந்த டிவைஸை நம்ம யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு டெஸ்க்டாப் விண்டோ வந்துடும். அந்த விண்டோவில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை நம்ம வேணுங்கிற அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணதிலிருந்து அந்த கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் விண்டோ வந்து யூசர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிற டைம் வரைக்கும் இந்த இன்பிட்வீன் த டியூரேஷனில் நடக்கிற ஒர்க்கு இது தான். என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு போஸ்ட் நடக்கும், அடுத்தது BIOS ஒர்க் நடக்கும், அடுத்தது பூட்ஸ்ட்ராப் லோடர் நடக்கும். இந்த 3 ஒர்க்கும் நடந்ததுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். சரிங்களா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பூட்டிங். இந்த பூட்டிங்லேயே பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் இருக்குது. ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங்னா ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்ம் பூட்டிங் அப்படின்னா சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ரெண்டும் கொஞ்சம் சின்ன டிஃபர், ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான், பட் கொஞ்சம் லிட்டில் டிஃபர். சரிங்களா, என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் கோல்டு பூட்டிங். இந்த கோல்டு பூட்டிங் அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்னா, when the system starts from initial state. அதாவது கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் நடக்கிற பூட்டிங் பேர் கோல்டு பூட்டிங். அதை இப்போ இன்ன வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, கம்ப்யூட்டர் பவர் பட்டன் ஆன் பண்ணோடனே ரோம் சிப்பில் போய் போஸ்ட் ஒர்க் ஆகி, அதுக்கப்புறம் பயாஸ் ஒர்க் ஆகி, அதுக்கப்புறம் பூட் ஸ்டாப் லோடர் ஒர்க் ஆகி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண ரெடி ஆகிற வரைக்கும் நடக்கிற ஒர்க் பேர் கோல்டு பூட்டிங். we call it cold booting or hard booting அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, when the user press the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. இது cold booting. அடுத்தது warm booting அப்படின்னு என்ன, when the system restarts or when reset button is pressed. கம்ப்யூட்டரோட சிபியூவில் பவர் பட்டன் ஒன்று இருக்கிற மாதிரி ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம எப்போ அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, சில டைம் நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்போம், சில ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி அப்படியே நின்றுடும், எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காமல் அப்படியே ஹேங் ஆகி நின்றுட்டுருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ரீஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அந்த ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அப்போது மறுபடியும் என்னாகும், சேம் ப்ராசஸ், ஒரு கம்ப்யூட்டரை திரும்ப ஆன் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஒர்க்கும் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, போஸ்ட்டும் பயாஸும் ஒர்க் ஆகாது. ஏன்னா கம்ப்யூட்டர் இப்போ ஆஃபில் இல்லை, ஆனில் தான் இருக்குது. சரிங்களா, அப்போது போஸ்ட் ஒர்க்கு நமக்கு தேவையில்லை, எல்லா டிவைஸும் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் இடையில ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னால் ஹேங் ஆகி நின்றுட்டுருக்கு. அப்போது இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஒர்க்கில் தான் இருக்கும். அப்போ அது நமக்கு அதை திரும்ப செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எல்லா டிவைஸஸும் ப்ராப்பராக ஆனில் இருக்காங்கிறத செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மொபைலோ கம்ப்யூட்டரோ இப்போ ஆஃபில் இல்லை, ஆனில் தான் இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகாமல் ஹேங் ஆகிருக்கு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 ப்ராசஸும் நம்ம செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எது, போஸ்ட்டும் பயாஸும் செக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஓஎஸ் மட்டும் இந்த ஹேங் ஆகிறது எதனால், ப்ரோக்ராம் ஏதாவது கரப்ட் ஆகியிருக்கலாம், அதனால் இது ஹேங் ஆகும். அப்போ என்ன பண்ணோம், ஓஎஸை மட்டும் திரும்ப ரீலோட் பண்ணால் போதும். அந்த ஹேங் ஆகிருக்கிற ப்ரோக்ராம் திரும்ப ரீலோட் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ அதை தான் இந்த வார்ம் பூட்டிங் பண்ணும். சரிங்களா, த சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஸோ ஆல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் நீட் நாட் பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். இப்போ வார்ம் பூட்டிங் பண்ணுறப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஒர்க்கிங்கும் பண்ண தேவையில்லை. சரிங்களா, அந்த ஓஎஸ்ஸை அந்த பூட் ஸ்டாப் லோடருங்கிற ப்ரோக்ராம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சொல்லப்போனால் வார்ம் பூட்டிங் அப்போ பூட் ஸ்டாப் லோடர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நடக்கும், பயாஸும் போஸ்ட்டும் நடக்காது. அதனால தான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரம் கம்ப்யூட்டர் ஆன் ஆகிடும். பட் ஒரு கம்ப்யூட்டரை ஃபஸ்ட்டு சுத்தமாக ஆஃபில் இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் ஆன் பண்ணும்போது அது லோட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும், இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹேங் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்கிற டைமும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது நிறையா டைம் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும், 3 ப்ரோக்ராம் ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான டைம் அது. ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் ஒர்க் ஆகும். அதனால் ஸ்டார்ட் டைமில் அது ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதான் வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதோட சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் என்னவோ அந்த சாப்டருக்கு உண்டான வீடியோஸ் அப்லோட் ஆகும். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப்டர் வில் பி சூன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.